ஆனா அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லல, சரியான வார்த்தையை சொல்றார், உண்மையுள்ளவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒன்னு சொல்லிட்டேனா நீயே மாறினால் நான் மாற மாட்டேன்னு அர்த்தம். அதனாலதான் உண்மையுள்ளவர் என்கிற வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். ஒரு சிலர் பார்க்கிற பார்த்தா எல்லாம் உண்மைதான், ஆனா நான் அழைக்கப்பட்டவனா. ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல நீ சொல்றதுல உண்மைதான் சார், ஆனா நான் அழைக்கப்பட்டவனா. பிசாசு மோசமான இடத்துல கை வச்சிருக்கான். நோ, நீங்க அழைக்கப்பட்டனாலதான் வந்திருக்கிறீங்க. யா, அழைக்கப்பட்டனாலதான் வந்திருக்கிறீங்க. பேதுருவை பார்த்து சொன்னாரு, ஃபாலோ மீ. அதான் அழைப்பு. சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஐ வில் மேக் யூ. கை தட்டுங்க. ஐ வில் மேக் யூ. சரி, அடுத்த பாயிண்ட். ஒருத்தன் அழைக்கப்பட்டான்னா என்ன அர்த்தம்? அவனை மேக் பண்ற எல்லாமே அவர் பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், அப்ப நீ இருப்ப. கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் வல்லமையுள்ளவர்னு வரல பாருங்க. அப்படின்னு என்னன்னு அர்த்தம்? வல்லமையெல்லாம் உனக்கு காட்டுவாரு, ஆனா நீ ஏதாச்சும் தப்புன்னு அவர் மாறிடுவாரு. ஆனா அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லல, சரியான வார்த்தையை சொல்றார், உண்மையுள்ளவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒன்னு சொல்லிட்டேனா நீயே மாறினால் நான் மாற மாட்டேன்னு அர்த்தம். அதனாலதான் உண்மையுள்ளவர் என்கிற வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். உண்மையுள்ளவர், 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 உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் மீதி பகுதியை முடிக்க விரும்புகிறேன். அழைச்சவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அழைச்சவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் வந்துருச்சா? மருமகளே, மணமகளே, வா வா, வலது காலை எடுத்து வைத்து வா வான்றான். உடனே இந்த அம்மா என்ன செய்யுது? கால் எடுத்து சுள்ள வைக்குது. வந்துட்டு இப்போ வந்து காலை எடுத்து வச்சு, ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யுது? எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்துடுது. வந்த உடனே நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஹஸ்பண்ட் கேட்குறான், சரிம்மா அப்போ காலையில் சாப்பாடுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன சொல்லுது? எனக்கு உங்கள் வீட்டில் தான் சாப்பிடணும். எங்கள் வீட்லையா? சரி சரி சரி. மதியத்துக்கு? மதியம் உங்கள் வீடு தான். என்ன மதியம் எங்கள் வீடா? மதியம் இல்லையா? இனிமேல் சாகுற வரைக்கும் உங்கள் வீட்டில் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் நீ எதுக்கு சாப்பிடணும்? ஏன்னா என்ன கல்யாணம் கட்டி என்ன செஞ்சுருக்க? அழைச்சிட்டு வந்திருக்கிற. மாப்பிள்ளை அழைப்புன்னு இருக்கா? கல்யாணத்துல இருக்கு. இதுல வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன், பொண்ணு அழைப்பு தான் இருக்கு. அப்போ ஒரு ஆளை நீங்க அழைச்சிட்டீங்கன்னா, கம் டு த பாயிண்ட், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான். ஈசாக்கு போய் ரெபேக்காலை கூட்டிட்டு வந்த உடனே ரெபேக்காலோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஈசாக்கு எடுத்துக்கிட்டான். என்னை உன்னை அவர் அழைச்சிருக்கிறாரு மனமாட்டியாய். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்க தயவு செய்து, புரிந்துகொள் தயவு செய்து. எல்லாரையும் செட்டில். ஆபிரகாம தேவன் அழைச்சார். நல்லா கவனி, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைச்சவன இல்லப்பா நான் உனக்கு தான்ப்பா செய்ய முடியும், உன் ஒய்ஃபுக்கெல்லாம் நான் செய்ய முடியாதுப்பா சொல்லல. அவர் சொன்ன ஆபிரகாமின் நிமித்தம் சாராளுக்கு பிள்ளை கொடுத்தார். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஏன் ஆபிரகாமை தான் அழைச்சாரு? ஒருத்தனை அழைச்சிட்டாருனாலே அவனை கூட இருக்கிற எல்லாரையும் அவர் பார்த்துக்குவார் சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்க, உங்களை அழைச்சிட்டார்ல. ஆபிரகாமின் நிமித்தம் அவ பேர் என்ன? ஆகார். ஆகார போமா, நீ வந்து இப்படிலாம் வந்து என்ன செய்யாதமா, வந்து நீ லைஃபே தவறான லைஃப், நீ போயிரு, உனக்கு ஒன்றும் தர முடியாதுன்னு சொல்லலை. தவறான லைஃப் தான், ஆனால் வாழ்ந்தவன் யாரு? இவர் அழைச்சவன். அதனால ஆபிரகாம் மேல இருந்த அன்புல ஆகாரையும் ஐயோ தட்டுங்க சார், ஆகார ஆசீர்வதிச்சார். இஸ்மவேல் துஷ்ட மனுஷன், ஆனா தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். ஒருத்தனை தேவன் அழைச்சிட்டார்னா அவனை மட்டுமல்ல, அவனை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவனையும் தேவன் போஷிப்பார், காப்பாற்றுவார், பெருக பண்ணுவார், நிரப்புவார், வாழ வைப்பார். If you are called, நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம் முழுவதையும் தேவன் ஆசீர்வதிப்பார். எழுதி வைத்துக்கொள். ஏனென்றால் நீ அழைக்கப்பட்டவன்.